ஹலோ அனிமி லவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 சூப்பரான தரமான மஸ்ட் வாட்ச் இசக்காய் அனிமேஸ் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற 5 லிஸ்ட் வந்து பர்டிகுலராக நான் ப்ரிஃபர் பண்ணுற 5 அனிமே. ஸோ இது வெறும் பார்ட் 1 கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. பார்ட் 2 வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்ட் 2 போடுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்க அனிமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரலல் வேர்ல்டு பார்மசி. இது வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி லைன் கொண்ட அனிமே. ஸோ இது ஒரு யூனிக் இசக்காய் அனிமினே சொல்லலாம். வழக்கமாக இசக்காய் அனிமேல ஹீரோ ஒன்று ரீஎன்கார்னேஷன் ஆவார், இல்லை சமனிங் ஆகி வேறு வேர்ல்டுக்கு போய் அங்கே அவருக்கு ஓவர் பவர்டாக இருக்கும். ஸோ அங்கே மான்ஸ்டர் டீமன்ஸ் அந்த ஸோ இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம ஹீரோ வந்து ஒரு ரியல் வேர்ல்டில் வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக வேலை பார்க்குறாரு. அவர் வந்து ஒரு டிசீஸ்க்கான மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்காக டே அண்ட் நைட்டாக வேலை பார்க்குறாரு. ஸோ அந்த ப்ராசஸில் வந்து அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த மேஜிக்கல் வேர்ல்டுக்கு ரீஎன்கார்னேஷன் ஆகுறாரு. இங்கே ரீஎன்கார்னேட் ஆனதுக்கப்புறம் அந்த வேர்ல்டில் அவருக்கு இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஃபார்மசிஸ்டோட நாலேஜை வச்சு இந்த வேர்ல்டில் ஒரு ஃபார்மசி ஓப்பன் பண்ணி எப்படி டிசீஸை குணப்படுத்துகிறாரு, அங்கே பீப்புள்ஸுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு. இவருக்கு கூட இன்னும் மேஜிக்கல் பவர்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சுலாம் எப்படி போகுதுன்றத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க இந்த அனிமே. இந்த அனிமேஷன் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டோரியில் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு வெறும் ஒரே ஒரு சீசன் மட்டும்தான் இருக்குது. அதில் 12 எபிசோட் மட்டும்தான். ஸோ ஒரே சிட்டிங்கில் முடிச்சிடலாம். ஹைலி ரெக்கமெண்டட் அனிமே, நல்லாயிருக்கும். இந்த காயில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனில் கொஞ்சம் மெடிசனை பற்றியும் சொன்ன ஒரு நல்ல அனிமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற அனிமே வந்து ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன். ஸோ ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. மோஸ்ட் பாப்புலர் அனிமே. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இசக்காய் அனிமியில் டாப் 10 லிஸ்ட் எடுத்தாலே கண்டிப்பாக அதில் ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் இருக்கும். ஸோ நான் ஏன் இந்த லிஸ்ட்டில் இதை 4th பிளேஸில் வச்சுக்கிறேன்னா, நான் வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைனில் இருக்க ஒரு 5 இசக்காய் அனிமே எடுத்ததுனால ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் 4th பிளேஸில் வச்சுக்கிறேன். இதை விடவும் இன்னும் சூப்பரான அனிமேலாம் நெக்ஸ்ட் டாப் 3ல் இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் நான் 4th பிளேஸில் வச்சுருக்கேன். அண்ட் இதோட ஸ்டோரி லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம். அந்த கேமுக்குள்ளே வந்து நிறைய க்ரைம்ஸ் நடக்குது. ஸோ அந்த கேம் ஆடுற பிளேயர்ஸ்லாம் கொலை செய்யப்படுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த கேமோட கிரியேட்டரை தடுத்து எப்படி அவரும் சர்வே ஆகுறாரு. ஸோ அவர் ஒரு கேம் பிளேயர், அவர் எப்படி சர்வே ஆகுறாரு, அங்கே இருக்க 1000 கணக்கான பீப்புள்ஸ் எப்படி காப்பாற்றுறாருன்னு தான் இந்த அனிமே. வேறு லெவலான அனிமே, ஹைலி ரெக்கமெண்டட் அனிமே. ஒரு ஆக்ஷன் பேக்கடான இசக்காய் அனிமே பார்க்கணுன்னா கண்டிப்பாக பாருங்கள். எமோஷ்னல் ஆக்ஷன் கலந்த ஒரு நல்ல இசக்காய் அனிமே. இதில் டோட்டலி 3 சீசன் இருக்குது. 3 சீசனில் இருக்க டோட்டல் எபிசோடையும் கணக்கு பண்ணால் 96 எபிசோட்ஸ் வருது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் பார்க்க போகிற அனிமே தட் டைம் ஐ காட் ரீஎன்கார்னேட்டட் அஸ் எ ஸ்லைம். ஸோ ஸ்லைம் அனிமே தெரியாத ஆட்களே இருக்க மாட்டீங்க. ரொம்ப ஃபேமஸான அனிமே. ஸோ இசக்காயில் டாப் 3ல் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்லைம் அனிமே வந்துடும். ஸோ ஸ்லைம் அனிமே தெரியாத ஆட்களே இருக்க மாட்டீங்க. ஸோ இதோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஆப்வியஸ்லி ரியல் வேர்ல்டில் கொலை செய்யப்பட்டு இங்கே மேஜிக்கல் வேர்ல்டில் ரீஎன்கார்னேட் ஆகுறாரு. அவர் ரீஎன்கார்னேட் ஆகிறது ஸ்லைமாக ரீஎன்கார்னேட் ஆகுறாரு. ஸோ கைஸ், ஸ்லைமாக ரீஎன்கார்னேட் ஆகி அவரோட பவர்ஸை வச்சு ஒரு ரீமரு ஸ்லைம்ன்ற பேரோட அவர் எப்படி ஒரு மேஜிக்கல் கிங்டமே உருவாக்கி அங்கே கிங்காக வாழ்கிறாரு, எப்படி மாஸ் கட்டுறாருன்னு தான் இந்த அனிமே. நல்லாவே இருக்கும். நம்ம ரீமரு ஸ்லைமோட ஸ்டோரி பற்றி தான் இது ஃபுல்லாக இருக்கும். அவர் எப்படி இன்னும் பவர் ஆகிட்டே போகிறாரு. ஸோ அவரோட கிங்டம் வந்து அதில் இருக்க பொலிட்டிக்கல்ஸும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அங்கே இருக்க மக்களை எப்படி பார்த்துக்கிறாருன்றது தான் இந்த அனிமே. உண்மையிலே வேறு லெவலான அனிமே. ஸோ அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்க அனிமே த ரேசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ. இந்த அனிமே வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அனிமே. இது ஒரு இசக்காயிலே இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ரா கொண்ட அனிமே. எப்பவுமே இசக்காயில் ஹீரோ சமனிங் ஆனால் அந்த வேர்ல்டில் போய் ஓவர் பவர் கிடைக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அனிமியோட பிளாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ரியல் லைஃப்பில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். ஸோ நம்ம ஹீரோக்கு புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும். ஸோ அவர் லைப்ரரிக்கு போய் ஒரு நாள் ஒரு புக் படிக்கிறாரு. அந்த புக் படிக்கும்போது அதில் அந்த புக்கில் மேஜிக்கல் கிங்டம் பற்றி போட்டிருக்கு. ஸோ அதில் ஒவ்வொரு ஹீரோவாக படிச்சுட்டு வரும்போது ஷீல்டு ஹீரோவுக்கான பேஜஸ் மட்டும் எம்டியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இந்த மேஜிக்கல் வேர்ல்டுக்குள்ளே சமன் ஆனவுடனே அவருக்கு வந்து ஆப்வியஸ்லி அவர் தான் ஷீல்டு ஹீரோவாக மாறிடுறாரு. ஷீல்டு ஹீரோவாக நம்ம ஹீரோ அந்த வேர்ல்டில் சமன் பண்ணுறப்படுறாரு. ஸோ அப்படி பட்டதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது தான், ஸோ அவர் செய்யாத தப்புக்கு வந்து அவரை ஃப்ரேம் பண்ணி அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிடுறாங்க. இது ஒரு ரிவெஞ்ச் பேஸ்டு ஸ்டோரியாக ஆரம்பிச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி பவர்ஃபுல் ஆனார், அந்த ஷீல்டு பவர் வச்சு எப்படிலாம் போனார். இது ஒரு டிஃப்ரெண்ட்லி டோட்டலி வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்த ஹீரோஸ் எல்லாருமே வந்து வேறு மேஜிக்கல் பவர்
ஸ்வாடை வச்சு சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மட்டும்தான் நம்ம ஹீரோ வந்து ஷீல்டை வச்சு ஒரு ஓவர் பவர்டு கேரக்டரை காட்டியிருப்பாங்க. அதனாலே இந்த அனிமி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அனிமி, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அனிமி. தமிழ் டப்ளோடு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் மொத்தம் 4 சீசன் அவைலபிளாக இருக்குது. சீசன் 5 அப்கமிங்கில் கண்டிப்பாக வரும், அதனால் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்க அனிமி என்னன்னு பார்த்தீங்கன்னா Re:Zero ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு. கைஸ், இந்த அனிமி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சைக்காலஜிக்கலி பேஸ்ட் அனிமிலாம் பார்ப்பீங்க, இல்லை எவ்வளோ ப்ரூட்டலாக இருந்தாலும் பார்ப்பீங்க, பரவாயில்ல டிஸ்டர்பிங்கான அனிமி நான் பார்ப்பேன் அப்படின்ற பட்சத்தில் Re:Zero கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் இது ஒரு அருமையான இசக்காய் அனிமே. இந்த அனிமியை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த அனிமியில் 4 சீசன் இது வரைக்கும் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 4th சீசன் ஆன்கோயிங்கில் இருக்குது, கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த அனிமிக்கு நான் ஏன் இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன்னா, ஸோ இதோட இம்பேக்ட் அந்த அளவுக்கு எனக்கு இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்மளுக்கு காட்டின அனிமே தான் Re:Zero ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட். நல்லா இருக்கிற ஒரு டிஸ்டர்பிங்கான அனிமேன்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்களை ஒரு மாதிரி ஆக்கிடும். அந்த ஹீரோவோட மைண்ட் செட்லாம் உங்களுக்கு நீங்கள் அந்த அனிமையோட கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சுன்ற மாதிரி இருக்கும். ஸோ வேறு லெவலான அனிமே, கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் யாராவது இந்த அனிமையை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இசக்காய் அனிமேஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்டாக இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அதில் வந்து ஒரு 4 அனிமே சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓவர்லார்டுன்ற அனிமே தான். ஸோ ஓவர்லார்டு ஒரு கேமுக்குள்ளே அந்த கேமோட டீமன் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே அந்த கேமுக்குள்ளே சமன் ஆகிடுறாரு. ஸோ சமன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவர் தான் ரூல் பண்ணுறாரு. ஸோ ஒரு நல்ல இசக்காய் அனிமே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது த ராங் வே டு யூஸிங் த ஹீலிங் மேஜிக் அப்படின்ற அனிமே. இதுவும் என்னோடய ஃபேவரட் அனிமே. ஸோ இதோட ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்ததுலேயே ஹீலிங் மேஜிக்கை வச்சு ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்டாக டிசைன் பண்ண அனிமினா இந்த அனிமே தான். சீசன் 1 இருக்குது இப்போதைக்கு, 13 எபிசோட் தான், மறக்காமல் பாருங்கள், உண்மையிலேயே நல்லாயிருக்கும், சூப்பரான அனிமே. நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்க அனிமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எமினன்ஸ் இன் ஷேடோ. இதுவும் உண்மையிலேயே வேறு லெவலான அனிமே. ஸோ நான் இந்த அனிமையை வந்து இந்த லிஸ்ட்டில் வைக்கலான்னு இருந்தேன், டாப் 5 லிஸ்ட்டில் தான் இந்த அனிமையை வைக்கலான்னு இருந்தேன். இந்த லிஸ்ட்டில் இருக்க அனிமீஸே வேறு லெவலான அனிமேஸ்ன்றதுனால ஸோ இதை பார்ட் 2ல் போட்டுக்கலான்ட்டு வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் ஃபீல்டில் இந்த அனிமையை சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம், பார்த்துருங்க. இதுவும் ஒரு மஸ்ட் வாட்சான அனிமே. அண்ட் ஃபைனலி ஷாங்க்ரிலா ஃப்ரண்டியர்ன்ற அனிமே தான். இந்த அனிமையை வந்து மெயின்லி அனிமேஷனுக்காகவே பார்க்கலாம். ஒரு விஷுவலி ட்ரீட்டடான அனிமையாக இந்த அனிமே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கேம் பேஸ்டான அனிமி தான். ஸோ ஆக்ஷன் பேக்கடான ஒரு ஹை குவாலிட்டி அனிமேஷன் இருக்கிற அனிமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த அனிமையை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 சீசன் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்த்துருங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி அனிமி ரெக்கமெண்டேஷன் அண்ட் அனிமி எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் ஒரு அனிமியோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் போடலான்னு இருக்கேன். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எந்த மாதிரியான அனிமி ரெக்கமெண்டேஷன் வேணும் இல்லை அனிமி எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அனிமி கண்டென்ட்ஸ்க்காக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் அனிமு ஃப்ரம் அனிமி டெம்ப்ளேட்ஸ் சேனல். தேங்க்யூ.